ஹாய் வணக்கம் அனைவருக்கும். என்னடா எடுக்கும்போதே குடக்க முண்டக்க வந்துருக்கு. ஐயோ, ரொம்ப என்ன பண்ணுறது, கொஞ்சம் அழகாக இருக்கலாமே அப்படின்ட்டு போய் மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்தேன்னா, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வீடியோ 2 நாளாக போடல. எதுக்குன்னா மேக்கப் போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். அது ஒரு மேக்கப் போட்டதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸ்ஸு எதுவும் பண்ணக்கூடாது, வீடியோ கேமராலாம் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால நான் கொஞ்சம் யோசித்தேன், இது இம்பார்ட்டண்ட்டு வீடியோ வச்சா எப்படி நம்ம பண்ணுறேன்ட்டு கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டேன். ஏன்னா மற்ற பக்கம்லாம் நிறையா கொஞ்சம் வேறு நான் பீச் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் அது போனேன். என்னடா பீச் கொடுக்குறாங்களா? ஆமாங்க, இந்த மெரினா பீச்சு அந்த மாதிரிலாம் போவாங்களா? அந்த மாதிரி வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி போயிருந்தேன். அப்புறம் சில பக்கம் நம்மளை பார்த்து நல்லா கௌரவமாக இது பண்ணிட்டாங்க. என்னடா ருத்ராட்ச மாலையும் கூட போடலின்னு பார்த்துக்கிட்டீங்களா? ருத்ராட்ச மாலை போட்டால் கூட கழுத்தில் இந்த ஒரு அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. எனக்கு தாங்காது, எதுவுமே பிடிக்காது, ஒத்துக்காது, தங்கமே ஒத்துக்காதுன்னு பார்த்துக்குங்களேன். உண்மையிலேயே அந்த அலர்ஜியாட்டம் இங்கே பிச்சுக்கிட்டே இருக்குது. அதை எடுத்துகிட்டு பிக்குது, ஒரு பக்கம் புண்ணாகுது. அதுக்கு நான் எதோ பண்ணி பார்க்குற, ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. நீ அப்படியே விட்டோம்னா ஒத்துக்காது. வெள்ளைப்பூண்டு எண்ணெய் காய்ச்சி சப்புன்னு வச்சிட்டோம்னா சரியாக போயிடும். அதுதான் எனக்கு இதுக்கு வைத்தியம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு ஓகே நல்லாத்தே இருக்கிறாங்கன்னு தோணும். ஆனால் எங்கிட்ட அப்படி இல்லை. ஏன்னா இதெல்லாம் கின்னு பிடிக்குதுங்க. இதுலேருந்து இப்படி எதுக்கு அப்படின்னு சொல்லட்டுங்களா? அப்போ கிழவி, நீ பெரிய பில்டாக போட்டுக்கிட்டு இருக்காது. நீ என்ன இப்போ உலகத்தில் எல்லாத்துக்கும் தான் பிக்கில் பிடுங்கல எல்லாம் தான் இருக்கும், பண்ணுறதும் இருக்குது. நீ மட்டும் பிக்குது பிடுங்குன்ட்டு கிடக்குற, குத்துது குடையுதுன்ட்டு. ஐயோ, இது குடிச்சனுங்க. இப்போ நியூட்ரிஷன் பவுட்ரு இது தான் குடித்தேன். காலையில் இது தான் குடித்தேன், படுத்து தூங்கிட்டேன். ஏன்னா 2 நாள் டேப்லெட் விட்டுருக்குறேன், சைக்காலஜி டேப்லெட் 2 நாளாக விட்டுருக்குறேன். எதுக்கு அப்படின்னா, இதுவும் தூக்கத்தை ஃபுல்லாக கொடுக்குதோ, அதுவும் தூக்கம் வரும். 2டையும் குடிச்சு நான் மல்ட்டி அடிச்சிருவேன். அப்புறம் என் பிள்ளைக்கு இப்போவே அம்மா இல்லாமல் போயிடுறேன். எப்போ கடவுள் கூட்டி போகிறார் அப்போ தான் கூட்டி போவார், அது வரைக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிட்டார். நான் கேட்டு பார்த்தேன், உனக்கு டிக்கெட் வெயிட்டிகள் இருக்குது, உனக்கு இப்போதைக்கெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டார். என்ன பண்ணிட்டுங்க அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருங்க. கீழே ஒரு பாட்டி சென்னையில் பிராமின்ஸ், அவங்க சகுந்தலா, அவங்க கீழே இருந்தாங்க. கீழே இருந்துட்டு இப்போ ஹைதராபாத் போயிட்டாங்க. பையன்லாம் ஹைதராபாத்தில் தான் இருந்து வீடெல்லாம் வாங்கி அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் உடல் கொட்டாய் வந்தால் கோடி புண்ணியம் கிடைக்குங்களாம்மா. ஆமாம், அந்த பையன் அங்கே வேலை பார்க்குறதால அவங்க வீட்டுக்காரர் அவங்க எப்போ இறந்துட்டாங்க. சின்ன இவங்க தான் வளர்த்தெல்லாம் இது பண்ணாங்க. அதனால அவங்க பையன் அங்கே ஹைதராபாத் இருக்கிறதால அவங்க கூட்டி போயிட்டா. அப்படி உடம்பு ஹெல்த் ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குது அப்படின்ட்டு, பிளட் சர்க்குலேஸ் இல்லை, சுகரு, பிபி, அக்கா தங்கச்சி எல்லாமே, பொண்ணும் மாம்பையன் தங்கச்சி பையன் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு 24 ஹவர்ஸ் பிஸியாக தான் இருப்பாங்க. ஆமாம், எனக்கும் அப்படித்தான். எனக்கு மட்டும் என்ன வாழ்ல, எனக்கு அதை விட மீறுது. அவங்களாவது கம்மியான மாதம் ஒரு 200-300 போடுறோங்கிறாங்க டேப்லெட்டு. எனக்கு அப்படி இல்லையே, சும்மா சூப்பராக தூக்கி காசை கட்டுக்கட்டாக கொடுத்தா தான் கொடுப்பாங்க எனக்கு ஆரோக்கியத்தை. ஆரோக்கியம் நான் விலை கொடுத்து தான் வாங்கிட்டுருக்கிறேன், சரிங்களா? அப்புறம் போயிட்டாங்க அவங்க. நானும் கீழே போனேன். கீழே போயிட்டு எங்கள் பூனைக்குட்டி அந்த சந்துக்குள்ளே ஓடிடுச்சு. அவங்க வீட்டுக்கு அடுத்து கொஞ்சம் சந்து இருக்குது உள்ள, கொஞ்சம் இந்த போனது வந்ததெல்லாம் வீட்டுக்காரங்க போட்டு வச்சுருக்காங்க. அந்த சந்துக்குள்ளே போயிடுச்சு. போய் அங்கே படுத்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு பயம்னா, கீழே விட்டுட்டு வந்தால் ரோட்டு மேலே, அது பைபாஸ் ரோடு இல்லை, அந்த வெளியில் ரோடு, பஜார் ரோடு, அதுதான். அங்கே விட்டுட்டு வந்தால் அது ரோட்டில் போய் வண்டியில் ஏதாவது விழுந்து அடைஞ்சிடும் அப்படின்ட்டு. நான் இப்போ நாய்களுக்கும் நிறையா இருக்குது வெளியில், ஓடி போயிட்டு போட்டு அதை குட்டி பிடிக்கிறதுக்காக நான் அந்த பக்கம் போனேன். அவங்க குட்டி அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கப்போ நம்ம எல்லா பக்கம் பிடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த உள்ள விளையாடிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் வர்றப்ப யம தர்மராஜா போட்டோ அவங்க ஜன்னல் மேலே இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அதை பார்த்துட்டு ஒய்யாலே இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது சாமி, பயமாக இருக்கும். ஒரு 2 எட்டு தள்ளி வந்துட்டுனுங்க இந்த பக்கம். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம், இப்படியெல்லாம் நீ பயன்படுத்தி என்னை விட்டுட்டு போகணா அப்படின்ட்டார் அவர் அப்போவே. சுவாமி, அப்படி இல்லை, உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அதனால நான் ஒதுங்கி வந்துட்டேன் சாமி, வேறு எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நான் லிஃப்ட் ஏறி மேலே உடையாந்துட்டுனுங்க. ஆமாம், அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நான் நினச்சே பார்க்கல. இன்றைக்கி என்னவோ கூப்பிட்டுவாக்கல நினச்சிக்கணுங்க. என்னத்தை பண்ணி என்ன பண்ணுறது, ஒன்றுமே ஆகாதாட்டிருக்குது. ரொம்ப
கூட்டி கழித்து பெருக்கி பார்த்தாலும் அதுதான் வருது, நேரடியாக போய் பார்த்தாலும் அதுதான் வருது. அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீ கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோ சரியா? நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கப்ப நீ வந்து கூட பண்ணாத. உனக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நான் பேசுகிற பாயிண்ட்டு கரெக்டாக வருதா வலையில் மட்டும் அப்படி சல்டை போட்டு சலிச்சு எடுத்து நிறுத்து வைன்னு சொல்லியிருக்கிறேன். நீ அது யூடியூப்காரங்களுக்கு அனுப்பிச்சி வச்சோம்னா அவங்க எடை போட்டுக்குவாங்க டைரெக்டாக, இல்லைன்னா அவங்க தான் ஃபில்ட்ரு பண்ணணும். அதுக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்தீங்க கொண்டாந்து உட்கார வச்சா நீ என்ன நோண்டி சைக்காட்ட அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு குத்தி கூட உனக்கு. ஆமாம் என்ன நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், உனக்கு சேலரி கொடுக்குறத கொடுக்குறேன், நீ கரெக்டாக பேசி கரெக்டாக பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் எனக்கு சில இதெல்லாம் தெரியாது, நீ பார்த்துக்கொண்டு தான் சொன்னேன். நீ என்ன சொன்ன, சரி சரி நல்லா பார்த்துட்ற அப்படின்னு போட்டு இப்போ என்னமோ உன்னுடைய இஷ்டத்துக்கு உனக்கு வந்து எப்படி ஈஸியாக நான் பேசுனா உனக்கு வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது சலடையில் அப்படின்ட்டு நீ சைக்கு பண்ணுறேங்கிட்ட. அதெல்லாம் நடக்காது மம்மி, நடக்காது. உனக்கு நான் என்ன சொன்னேன் அதை மட்டும் நீ சலிக்கிறது நீங்கள் சலிச்சிக்கிட்டே இருக்கும் பாட்டில் உன் வேலையை மட்டும் நீ செய். அது வரட்டும் வராமல் போட்டு ஃபில்டர் ஆகட்டும் ஆகாமல் போகட்டும், அதுக்கு மேலே அவங்க பார்த்துக்குவாங்க. இன்னும் நான் இதுக்கு அடுத்து ஒன்று வச்சுருக்கிறேன், அது வந்து சைலண்ட் சலடை. ஆமாம் அது நான் வச்சுருக்கிறேன். அங்கே போச்சுன்னா அது ஃபில்ட்ரு பண்ணிக்க, அது ஃபில்ட்ரு பண்ணுறப்ப நீட்டாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை நம்பி நான் பண்ண மாட்டேன், இன்னொருத்தர் நம்பி நான் பண்ண மாட்டேன். அதனால் அது பாரு போய்கிட்டே இருக்கும். ஆமாம் மன்னிச்சுக்குங்க யூடியூப்கார் நீங்கள் மன்னிச்சுக்குங்க, நாங்கள் ஏதோ டிஸ்கஷன் பண்ணணும் அது உங்களுக்கு கேட்டுருச்சுங்களோ. அடடா ஏய் உன்னால ஐயோ இங்கே பாருங்க இப்படி நீ பேசாத சாமி சித்த கம்முன்னு இருந்துக்கோ. ஆமாம் ஏசி தான் ஓடுது ஆனால் வேகுது இங்கே. என்ன யூடியூப்காரரை பற்றி பேசவே கூடாதுங்கோ. ஆமாம் யூடியூப்காரரை பற்றி பேசிட்டிங்கன்னா நல்ல வியூவர்ஸ் போகும் உங்களுக்கு. புகழ்ந்து பேசுங்க. ஆமாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, நிறையா டைம் ஒவ்வொரு சேனலாக ஓப்பன் பண்ணி பார்த்து எனக்கு செட் ஆகாதனால இப்போலாம் நான் எஸ் அப்படின்னு பேர் போடும்போதே டக்குன்னு மொத்தம் ஃபுல் பண்ணி அப்படியே கொண்டு இறக்கி விட்டுறாரு. நேற்று ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன், நான் ஒரு டைப்பாக பண்ணினேன். அவங்க டக்குன்னு லாஸ்ட் என்ன போட்டிருக்காங்க பாரு, ஏதோ போட்டிருந்தாங்க, நான் அதை கூட சரியாக பார்க்கல. அந்த மாதிரி டக்குன்னு போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ மெத்தட் அப்படி மாறிடுச்சு, முதல்ல மாதிரி இல்லை. முதல்ல தான் நம்ம பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க, இப்போலாம் மெத்தட் மாறிடுச்சு. ரவுண்டி நீ என்ன பார், இதுகளை நம்பணும்னா நம்ம உழைப்பு நல்லா இருக்கும். ஏய் குட்டிகளா குட்டி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? போச்சு 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 கம்முன்னு இருங்கடா டே, ஏண்டா கொலை பண்ணுறீங்க? இராச்சாமி நான் என்னமோ கூட்டுவாக்கில் ஒரு நாளைக்கு எனக்கு இப்போ மசாலா பூரி வருது தெரியுங்களா உங்களுக்கு, நான் இப்போ வாங்கிட்டு வந்து காட்டுவேன். எனக்கு லிஃப்ட் டோர் திறக்கும் போதே யார் எப்படின்னு தெரிஞ்சிடும், என்ன ஸ்பீடில் திறக்கிறாங்க என்ன ஸ்பீடில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்க ஏதோ சாப்பாடுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. இது குழவி வந்திருக்குது எங்கள் வீட்டுக்கு. குழவி வந்து பார்த்திங்களா வேர்க்குது. ஐயோ எனக்கு இப்படித்தாங்க வேகும். நீ வெயில் காலத்தில் மூஞ்சி கலராகலாம் காமிக்காதீங்க, உடம்பு ஃபுல்லாக கலராக இருக்கும், இதெல்லாம் கருத்துரும். ஏன்னா வேறு சிந்தி அதெல்லாம் கலர் வராது. இப்போவே இதெல்லாம் தடித்து நொங்கு நூறாக இந்த ருத்ராட்ச மாலையே பிடிக்காமல் அது ஒரிஜினலாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் இன்னைக்கு காசு போனப்பே நிறைய வாங்கிட்டு வந்திருக்கணும், விட்டுட்டேன். சரி இது ஒரு வீடியோன்னு சொல்லி குண்டக்கா மண்டக்கா நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பானிபூரி வந்திருக்குது எங்கள் மொபைலில், பார்க்குறீங்களா? ஜிங்கிடக்கா ஜிம்முக்கு சக்கா ஜிம். நல்லா இருக்குதா பானிபூரி? செம்மையாக வந்திருக்குதுங்க. இங்கெல்லாம் பானிபூரி ஸ்பெஷல். என்ன சொன்னேன் என்ன மறந்துட்டேன். அது வந்து ஃபில்ட்ரு போடுறோன்னு சொல்லி அந்த பொண்ணும் உட்கார வச்சுருக்கிறேன் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து இந்த சைடு வந்து கணக்கு விளக்கெலாம் எழுதுறதுக்காக ஒரு பொண்ணை போட்டுருக்குறேன். நான் ஒன்று நினைக்கிறேன், பொண்ணுங்களை போட்டாலே சண்டை கடிக்கிறாங்க. அந்த பொண்ணு இந்த பொண்ணு முறைச்சி பார்க்குறப்ப எனக்கு தெரியும்படி. நீ என்ன எதுக்கு முறைக்கிற, நீ கொஞ்சம் கலராக இருக்குது அவ்வளோதானே.
நீ வெள்ளையாக இருக்கிற அவங்க சிகப்பாக இருக்கிறாங்க, ரெண்டும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. என்ன உன் வேலை எதை கொடுத்துரும் அதை மட்டும் பாரு. நான் என்னத்த வேலை கொடுத்துட்டேன்? சலடை போட்டு இப்படி சலிக்கிறது கூட பெரியதா? கம்ப்யூட்டர்லேயே போய் நொட்டிக்கிட்டு இருக்கிறத நான் சும்மா சாதாரண இப்படித்தான் சலிக்க சொல்லியிருக்கிறத போடு. என்னுடைய நான் பேசுகிறதெல்லாம் அது மேலே தூக்கி போடு. சிங்கின்னு சளி அது எது ஃபில்டர் ஆகுது, எது விழுக்குதோ அதை பார்த்துக்கலாம். அப்புறம் நீ கணக்கெல்லாம் ஒழுக்கமாக எழுதுனியா இல்லையா? கரெக்டாக எழுது. உன் வேலை எழுதுகிற வேலை தான். என்ன யாருக்கு யூடியூப்பில் எத்தனை மணி நேரம் லைவ் போட முடியும், எவ்வளோ நேரம் அவங்க பேசிகிட்டு இருக்கோம், எவ்வளோ தூரம் ஆட்டம் ஆட முடியும், எவ்வளோ தூரம் இந்த ருத்ரதாண்டம் ஆட முடியும், எவ்வளோ தூரம் பரதநாட்டியம் ஆட முடியும் அப்படிங்கிறத நீ பண்ணணும். அந்த கணக்கு தான் உனக்கு. சரியா? புஜுக்குட்டி புஜுக்குட்டி டே நீ வாடா புஜுக்கி, ஒடி 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 சாப்பிடல வா. டே வாடி 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 ஜிமிக்கி வாடா. அதுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தேங்க, அது செஞ்சுதலன்னு கேட்கணும்ல. வாடா வாடா வாடா. அதுக்கு தான் ஒரு வேலை கொடுத்துருந்தேன், செஞ்சுதான் தெரியல. ஆக மொத்தம் இது பாதியில் விட்டு முடிக்கிட்டேன். இந்த தலை எதுக்கு வைக்கிறதுனா டெய்லி தலைக்கு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ தான் ஊற்றினேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற்றினேன். சூடாகிடுச்சுன்னா ஊற்றிடுவேன், தலைக்கு மொந்து படப்படன்னு ஊற்றிடுவேன். தலையிலிருந்து ஊற்றினா மட்டும்தான் எனக்கு குளிச்ச மாதிரி இருக்கும், இல்லைன்னா குளிச்ச மாதிரி தோணாது. அதனால் டெய்லி ஊற்றுறதுனால அந்த இது கொஞ்சம் இப்படி இறங்கி எனக்கு கின்னு பிடிச்சிக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் இது ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் கூட இன்றைக்கி எதுவும் இல்லை. இந்த நொங்கு மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் குழன்னு இருக்கும், அது மட்டும் தான் சாப்பிட்டேன். 2 இருந்தது, 2 தான் சாப்பிட்டேன், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் அடுத்து இந்த நியூட்ரிஷன் பவுட்ரு குடிச்சோம்ல, அது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தண்ணி வச்சு குடித்தோம்னா ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது, சீக்கிரம் ஜீரணமாகவும் லேட் ஆகும். அது லேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும், எல்லா சத்தும் இதுவும் கொஞ்சம் இந்த உடம்பு லாஸ் பண்ணுறது, வெயிட் லாஸ் பண்ணுறது இதெல்லாம் செட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒவ்வொரு டைம் எடுத்து காட்டுறேன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசானில் கிடைக்கிது. அமேசானில் கிடைக்கிறதையும் நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்ததுன்னா 2 நாள், இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு வர்ற மாதிரி, இல்லைன்னா நாளான்னைக்கு வர்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். பெங்களூர்லேருந்து குயிக்காக வர்ற மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள். இல்லை ப்ரீமியம் ஆர்டர்லாம் கொடுத்துட வேண்டாம். எதுக்கு சொல்கிறேன்னா, அங்கிட்ட ஹரியானா அந்த சைடு இருக்கிற ஊர்களெலாம் இருக்குல்ல, கல்கத்தா, பாம்பே, அதெல்லாம் அங்கேருந்தும் இந்த பவுடர் தயாரிக்கிறாங்க, வருது. இது உலகம் முழுக்க இருக்குது, எங்கேயும்லாம் உலகம் முழுக்க இருக்குது. ஆனால் பெங்களூர்லேருந்து குயிக்காக வந்துன்னா உங்களுக்கு ஒரிஜினலே கிடைக்கும். சரிங்களா? வேறு பக்கம் இந்த ஒரு 1 வீக்கு 10 டேஸு அந்த மாதிரி லேட்டாகி வர்ற மாதிரி உங்களுக்கு காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் பெங்களூர்லேருந்து ப்ராடக்ட் காமிச்சதுனா மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க, அதுதான் ஒரிஜினலாக கரெக்டாக வரும். ஏன்னா நான் ஒரு டைம் எங்கேருந்து வந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஹரியானா எங்கேயோ இருந்து அமுச்சு விட்டானுங்க. அதில் ஒன்றுமே இல்லைங்க, தண்ணியாட்டு இருக்குதுங்க. 3 பவுடரு கொட்டினாலும் தண்ணியாட்டு இவ்வளோதான் வருது. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இப்படியெல்லாம் மோசம் பண்ணுறானுங்க அப்படின்னு போட்டு நான் வீடியோ கூட போட்டிருந்ததுக்கு. அதனால் நீங்கள் பெங்களூர் இருக்கிறது மட்டும், இது பெங்களூர்லேருந்து ஆர்டர் பண்ணேன், அதனால் எப்போ போல் இருக்குது. நம்ம கம்பெனியில் வாங்கின எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. கம்பெனியை விட இது கொஞ்சம் விலை கம்மியாக வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கம்பெனியில் 4500 வருதுன்னா இங்கே ஒரு 3500 வரும். 1500 மிச்சமாதில்ல. இவங்க லம்பாக வாங்கிக்குவாங்க. யூடியூப்காரங்களாமா, ஏய் பேச தெரிஞ்ச பேசல போ. அமேசான்காரங்க லம்பாக வாங்கிக்குவாங்க. ஏஜாமே இங்கே பார்த்தவங்க வாடி 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 வாட வாட இந்த வாச்சாமே பச்சாமே. அச்சோ இங்கே பாருங்க, அச்சு குட்டிடா நீங்கள் கொஞ்சமே. அம்மா மேலே இருக்காள பனிக்குட்டிய, ஓப்பா அம்மா இங்கே இருக்கிற பாருங்க. அச்சோ புச்சு குட்டிடா நீங்கள். சரி தாங்க. சரி பார்த்தீங்களா என் செல்லக்குட்டி, இவதான் உயிரோ ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனுங்க. இவ்வளோ சாவர மாதிரி கண்டா அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தி இன்னைக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. நீ சாப்பிட்ற சம்மி, இங்கே பாரு நீ சாப்பிட்றியாடா? பால் குடிக்கிறியா? குட்டிடா நீ பால் குடிக்கிறியா சம்மி? பால் கொண்டு வர சொல்லிட்டா அது பையனா? சரி போ 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 போ. 2 பேர் விளையாண்டுக்குங்க. ஒரு காலைக்கு 2 பேர் விளையாண்டுக்குவாங்க, அம்மாவும் இந்த பொண்ணு. ஒரு காலுக்கு சண்டை கட்டிக்குவாங்க 2 பேர். என்ன பண்ணுறதுங்க, காலம் கடந்து போகுது. இந்த யூடியூப்பாக்கில் போகுது. சரி இங்கே தலை கின்னுன்னு பிடிக்குது. நல்லா காமெடியாக பேசலான்னு வந்தால் ஒன்றும் விடுதுங்களா?
நீ கணக்கு போட்டுக்கிட்டு இரு, நீ வடிகட்டிக்கிட்டு இரு சரியா. நாளைக்கு நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேங்க, எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுங்க அதுக்குள்ளே.